ஒவ்வொரு மனிதனும் இன்றைய உலகில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். அதர்வைஸ் we call it as a longevity medicine. மனித உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடக்கூடாது. உண்மையிலேயே இந்திய நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது சுமார் 35 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் இருந்த தனி மனித சராசரி வயது இன்று 70 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? விஞ்ஞான ரீதியாக நாம் கண்டுபிடித்த அந்த உணவுகள், அந்த மருந்துகள், அந்த கருவிகள் என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். இதிலே ஒரு உண்மை மட்டும் இருக்கிறது, ஜெனட்டிக் சப்போர்ட். மரபியல் ரீதியாக அந்த ஃபேமிலியிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் தகப்பன் மூலியமாக கிடைக்கின்ற மரபியல் அணுக்கள் மூலம் நீண்ட வயதுகள் கிடைப்பது உண்மைதான். அதே நேரத்திலே தினசரி வாழ்க்கையிலே லைஃப் ஸ்டைல் ப்ரொசீஜர் என்று நாம் கூறும்போம். காலையில் தூங்கியதில் இருந்து காலையில் தூங்கி எழுந்ததில் இருந்து இரவு தூக்கத்துக்கு செல்கின்ற வரை முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பிளான் போட்டு கொடுத்தார்கள். 24 மணி நேரத்தை ஒரு மனிதன் எப்படி செலவழிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். அப்படி கூறுகின்ற பொழுது 24 மணி நேரத்திலே ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குவதற்கு எடுத்துக்கொள்ளட்டும், மீது 8 மணி நேரம் தாம் படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ எடுத்துக்கொள்ளட்டும், தன்னுடைய சொந்த பர்சனல் டியூட்டிஸ்க்காக 4 மணி நேரம் எடுத்துக்கொள்ளட்டும், மீதமுள்ள 4 மணி நேரம் சமூக சேவைக்காக அவன் பயன்படுத்தட்டும். உண்மையிலே அவன்தான் ஆரோக்கிய மனிதன். ஏனென்றால் இந்த டயத்தை இப்படி பிளான் போட்டு அவன் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு மன அழுத்தம் குறைகிறது. கடைசியில் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் கண்டுபிடித்த உண்மைகள், ஒரு மனிதன் காலையில் இருந்து அவன் உண்புவதும், உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இது ஒரு பக்கம், அடுத்து மன அழுத்தம், இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்து கொள்கிறானோ அது அந்த நீண்ட ஆயுளுக்கு அது வழிகால் ஓட்டுகிறது. இங்கே நான் குறிப்பிட விரும்புவது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த ஒரு மனிதன் புகைக்காமல், வாயிலே புகை வரக்கூடாது, அடுத்தவன் உறவிலே பகை வரக்கூடாது, புகையும் பகையும் என்றைக்கு விட்டுகிறானோ அவன் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் என்பதற்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன்.